வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிறப்பு தமிழ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம சிறப்பு தமிழ்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது இது வரைக்கும் நீங்க பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அதோட லிங்க் இங்க மேல இருக்கும். நீங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 4ல தொடரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கு. அதுல நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துருக்கோம். அதாவது தொடரியல்னா என்ன, வலுவமைதி, வளாநிலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம பார்த்தோமா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு தொடரை அடிப்படையாக வைத்து ஒரு தொடரை அடிப்படையாக கொண்டு இடைச்செருகலும் விரித்தலும். அதாவது ஒரு சென்டென்ஸ்ல எப்படி ஒரு வார்த்தை நடுவுல ஆட் ஆகுது, அதை நம்ம எப்படி விரிச்சு பொருள் சொல்றோம் அப்படின்றதுதான் இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வைங்களேன். அதுல பெயரெச்சம் வினையெச்சம்னு சொல்லிட்டு ரெண்டு வார்த்தைகள் இடம்பெறும். கரெக்டா? அதுல அந்த வார்த்தை முடியறதுக்கு முன்னாடியே சில சொற்கள் அதுல இடம்பெறும் அப்படின்னு சொல்றாங்க. என்னது? இங்க ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. பெயரெச்ச தொடர்ல இடைநிலையா வரக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஆடிய மயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஆடிய மயில் அப்படின்னா இது அந்த மாதிரியான மீனிங் தருமான்னு கேட்டா இதுக்கு நடுவுல ஒரு வார்த்தை சேர்க்கிறாங்க. என்ன? ஆடிய அழகான மயில் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அழகான அப்படின்றது என்னது? இடையில நம்மளா சேர்த்திருக்கிறது தானே. சோ இந்த இடைச்செருகல் இந்த இடத்துல என்ன இடம் பெற்றிருக்கு? அழகான அப்படின்ற ஒரு வார்த்தை இடம் பெற்றிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி இடம், அதாவது ஒரு வார்த்தைக்கு நடுவுல எக்ஸ்ட்ராவா ஒண்ணு ஆட் ஆகுது அப்படின்னா அததான் இடைச்செருகல். இத தொல்காப்பியர் என்னன்னு சொல்றாரு? இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேவா? இத தமிழ் மொழியியலாளர்கள் இருப்பாங்கல்ல, நம்ம மொழியை ஆராய்ச்சி செய்யறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க இதை என்னன்னு சொல்றாங்கன்னா இடைச்செருகல் அப்படின்னு சொல்றாங்க. தொல்காப்பியர் இது என்னன்னு சொல்றாரு? இடைநிலை அப்படின்னு சொல்றாரு. ஆனா மொழியியலாளர்கள் இதை என்னன்னு சொல்றாங்க? இடைச்செருகல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ பெயரெச்சத்தை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமா. ஆடிய மயில். இதுல ஆடியன்றது தான் என்னது? பெயரெச்சம். ஆடியன்றது என்னது? பெயரெச்சம். அதே மாதிரி நெக்ஸ்ட் கிடைத்த நூல். கிடைத்தன்றது என்னது? ஒரு பெயரச்ச சொல்லா. அதுக்கு அப்புறமேட்டு நூல் அப்படின்ற ஒரு பெயர் இடம் பெற்று இருக்கு. இதுக்கு நடுவுல இடைச்செருகலா என்ன வந்திருக்கு? அரிய. கிடைத்த அரிய நூல், அதாவது ரொம்ப ரேரா கிடைச்ச ஒரு புத்தகம் அப்படின்றது இந்த மீனிங்ல வருதா? இதுல அரியன்றது என்னது? இடைச்செருகல். இப்போ பெயரெச்சத்துல ஒரு இடைநிலை வந்திருக்கா? அதே மாதிரியே வினையெச்ச தொடர்லயுமே ஒரு இடைநிலை வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. படித்து கூறினான் அப்படின்னு இருக்கா? இதுல இடைச்செருகலா என்ன இடம் பெற்றிருக்கு? படித்து பொருள் கூறினான். இதுல பொருள் அப்படின்றதுதான் இடைச்செருகல். ஓகேவா? நெக்ஸ்ட் உழுது வந்தான். அவன் வெறுமனா உழுது அவன் வந்துட்டானான்னு கேட்டா கிடையாது. இதுல எக்ஸ்ட்ராவா என்ன ஆட் பண்ணிருக்காங்க? உழுது ஏரோடு வந்தான். இதுல ஏரோடு அப்படின்றதுதான் இடைச்செருகல். ஓகேவா? இந்த மாதிரியெல்லாம் நம்ம எழுதணும் அப்படின்றத தொல்காப்பியம் ஒரு அடிகள்ல சொல்லியிருக்காங்க. சில வரிகள்ல அவங்க இதை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தத்தம் எச்சமோடு சிவனும் குறிப்பின் எச்சல் ஆயினும் இடைநிலை வரையார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல சிவன் அப்படின்னா என்ன அர்த்தமாமா? பொருந்தும் அப்படின்றதும், வரையார் அப்படின்னா என்ன? நீக்கார். ஓகேவா? இந்த லைன் எதுல இடம் பெற்றிருக்கு? இந்த வரிகள் தொல்காப்பியத்துல சொல்லணியல் அதுக்குள்ளாடி வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரியே இன்னும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. என்னது அப்படின்னா இடைப்பிறவரல். இடைப்பிறவரல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. அறத்தை அரசன் விரும்பினான், உண்டது பசித்த யானை அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரெண்டு விஷயம் கொடுத்திருக்காங்களா? இதுல அறத்தை, அப்புறமா செகண்டா உண்டது. இது ரெண்டுத்துலயுமே கடைசியா என்ன இடம் பெற்றிருக்கு? வேற்றுமை உருபு அப்படின்றது இடம் பெற்றிருக்கா? இதுல ஐ அப்படின்ற இரண்டாம் வேற்றுமை உருபும், இதுல அது அப்படின்ற வேற்றுமை உருபும் இடம் பெற்றிருக்கு. கரெக்டா? நெக்ஸ்ட் விரும்பினான் அப்படின்னு வரும்போது இது என்ன வரும்? முற்று வினையா மாறிடுச்சா? அதாவது ஒரு வினை முற்று பெற்றுச்சா? இதுக்கு நடுவுல ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன வார்த்தை இடம் பெற்றிருக்கு? அரசன் பசித்த அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வார்த்தை இடம் பெற்றிருக்கா? இததான் தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா இடைப்பிறவரல்
அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது வேற்றுமை உருபுக்கும் முற்று வினைக்கும் நடுப்புற ஏதாச்சும் ஒரு வார்த்தை ஆட் ஆகுது, அதோட பொருந்தி வருது அப்படின்னா அதுதான் என்னவாமா? இடைப்பிறவரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இதை பத்தியும் வந்துட்டு ஒரு நூல் குறிப்பிடுது. என்ன நூல்? நன்னூல் குறிப்பிடுது. நன்னூல் வந்து எதை பத்தி குறிப்பிடுது? இடைப்பிறவரல் அதை பத்தி சொல்லுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா லைனுமே வந்துட்டு எதை பத்தி தான் சொல்லியிருக்கோம்? தொல்காப்பியத்திலிருந்து தான் அந்த விஷயத்தை பத்தி ஒரு லைனா கொடுத்துருப்பாங்க. ஆனா தடவையா நன்னூல்ல இருந்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அதுவும் எதுக்கு? இடைப்பிறவரலுக்காக. ஓகேவா? ஸோ இந்த லைனை கொடுத்து எந்த நூல்னு கேட்டாங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லணும்? நன்னூல் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த மாதிரி இடை செருகளா வந்துச்சுல ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தைகள் எல்லாமே, அது பிற்காலத்துல என்னவா மாறுச்சு அப்படின்னா பெயரடை வினையடையா தொடர்கள்ல அமைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. புதிய மாணாக்கர் விடுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் கொடுத்துருக்காங்களா? இந்த தொடர்ல மாணவர் அப்படின்ற சொல் வந்துட்டு எதுக்கு பக்கத்துல வந்திருக்கு? புதிய அப்படின்ற பக்கத்துல வந்திருக்கா? இந்த இடத்துல நமக்கு என்ன கன்ஃபியூஷன் ஆகும் அப்படின்னா, இதுல வந்து அந்த விடுதிக்கு மாணவர்கள் புதுசா வந்திருக்காங்களா இல்லைன்னா அந்த ஹாஸ்டலே புதுசா அப்படின்ற அந்த ஒரு குழப்பம் நமக்கு வந்துட்டு ஏற்படுதா? ஸோ இதை நம்ம எப்படி வந்துட்டு நம்ம கிளாரிட்டியா சொல்லலாம் அப்படின்னா, மாணவர் பக்கத்துல புதிய அப்படின்ற வார்த்தை இருக்கும்போது மாணவர்கள் தான் புதியவங்க. ஓகேவா? அதாவது நியூவா ஜாயின்ட் ஆனது மாணவர்கள் தான். இதே விடுதிக்கு பக்கத்துல புதிய விடுதி அப்படின்ற அந்த வார்த்தை இருந்துச்சுன்னா விடுதி தான் புதுசு. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு பொருள் வேறுபாடு ஏற்படும் போது நீங்க இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா அதோட மீனிங் புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், தொகை நிலையும் தொகா நிலையும். தொகை அப்படின்னா என்ன? வேற்றுமை உருபு இருக்குல்ல, அந்த உருபு வந்துட்டு மறைஞ்சி வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு தொகை நிலை. தொகா நிலை அப்படின்னா என்னது? வேற்றுமை உருபு மறையாம வெளிப்படையா வரும். மறையாம வெளிப்படையா வரும். ஓகேவா? வெளிப்படையா வந்துச்சுன்னா தொகா நிலை, அந்த உருபு மறைஞ்சி வந்துச்சுன்னா தொகை நிலை. ஓகேவா? தொகை எத்தனை வகைப்படும்? வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்வழி தொகை அப்படின்னு சொல்லிட்டு 6 வகை இருக்கு. எதுல? தொகை நிலை தொடர்ல மொத்தமா 6 வகை இருக்கு. தொகைனா என்ன அர்த்தமாமா? தொக்கி வருதல் அப்படி இல்லைன்னா மறைந்து வருதல் அப்படின்றது அதோட அர்த்தம்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், தொகா நிலை வந்து எத்தனை வகை இருக்கு? 9 வகை இருக்கு. என்னன்னா எழுவாய் தொடர், வினைமுற்று தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், விழித்தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல், அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு தொகா நிலையில 9 வகை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தொகைக்கு ஆப்போசிட் தான் தொகா நிலை. ஏன்னா வந்துட்டு இதுல மறைஞ்சி வந்திருக்கும், அதுல வந்து வேற்றுமை உருவு மறையாம வந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், பெயரடையும் வினையடையும் அமைந்த தொடர்கள். நம்ம மேலேயே சொன்னோம்ல, அந்த இடைநிலையை வந்துட்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி இப்ப அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? பெயரடை வினையடை அப்படின்னு சொல்றோமா? பெயரடை அப்படின்னா என்னன்னா பெயரை சிறப்பித்து வருவது பெயரடை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நார்மலா ஒரு இப்ப நம்மளே வந்துட்டு என்ன சொல்றோம்? மனிதர்கள் அப்படின்னு சொல்றோமா? அது வந்துட்டு ஒரு பெயர், அவ்வளவுதான். அதுல வந்துட்டு ஆண் அப்படின்னு குறிப்பிடும் போது அது ஒரு சிறப்பு கருதி வருது இல்ல, அதனால அது வந்துட்டு பெயரடை அப்படின்னு சொல்லலாம். இப்ப வந்துட்டு குதிரை அப்படின்னு இருக்குன்னா அது ஒரு பெயர், அவ்வளவுதான். இதே வெள்ளை குதிரை அப்படின்னு வரும்போது அதை வந்து சிறப்பித்து வருதா, அந்த குதிரையை சிறப்பித்து வர்றதுனால அது வந்துட்டு பெயரடை. ஓகேவா? அதே மாதிரி வினையை சிறப்பித்து வருவது வினையடை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நம்ம பேசும்போது, நம்ம நார்மலா பேசும்போதே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளோட வாழ்க்கையிலே நடக்குது அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இங்க அதோட ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. குதிரை ஓடியது அப்படின்னு இருக்கா? இதுல குதிரைன்றது பெயர், ஓடியது அப்படின்றது வினை. கரெக்டா? இப்போ வெள்ளை குதிரை அப்படின்னு வரும்போது இந்த பெயரை சிறப்பு பண்ணி வருதா, அதனால பெயரடை பிளஸ் பெயர். ஓகேவா? நெக்ஸ்ட், வெள்ளை குதிரை ஓடியது, பெயரடை, பெயர், இது வினை. கரெக்டா கொடுத்துருக்காங்களா? அடுத்ததா வெள்ளை குதிரை விரைவாக ஓடியது. அது ஓடியதுன்னு மட்டும் சொல்லாம அந்த ஓடியது அது எப்படி ஓடிச்சுன்னு சொல்லிட்டு சிறப்பு கருதி சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ஸ்பீடா போச்சு அப்படின்றத
விரைவாக அப்படின்ற வார்த்தையில குறிப்பிட்டிருக்காங்களா? ஸோ இது வந்துட்டு வினையடை. ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்துட்டு பெயரடையும் வினையடையும் ஒரு வார்த்தையில இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட், ஒரு தொடரை இரு வகையாக விளக்குதல். இப்போ வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு வந்துட்டு 2 அர்த்தம் இருக்கிற மாதிரி எழுதுறது, அதுதான் வந்துட்டு ஒரு தொடரை இரு வகையாக விளக்குதல். அது பத்தி தொல்காப்பியர் வந்துட்டு சில நூல்பாக்கள்ல வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, புலி கொல் யானை அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம இதோட மீனிங் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, புலி வந்துட்டு யானையை கொன்னுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா யானை வந்துட்டு புலியை கொன்றது அப்படின்ற மாதிரி 2 அர்த்தத்திலையுமே இதில் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதனாலதான் இது எதுக்கு எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க, ஒரே சென்டென்ஸை 2 வகையா மீனிங் சொல்லுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, புலியை கொன்ற யானை அப்படின்னும் புலியால் கொல்லப்பட்ட யானை அப்படின்ற மாதிரியும் 2 அர்த்தமும் கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரியான மாறுபட்ட வேற்றுமை உறுப்புகளை வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. இந்த இடத்துல என்ன இடம் பெற்றிருக்காமா, அந்த வினை, அந்த செயலுடைய வடிவம் வந்துட்டு என்ன ஆகுது, மாறுகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல 2ஆ மாறுதல, புலி வந்துட்டு யானையை கொண்டுச்சுன்றது ஒரு செயல், அதே சமயம் யானை புலியை கொண்டுச்சுன்றதும் இன்னொரு செயல். ஸோ இந்த இடத்துல என்ன மாறுது, வினை, அது வந்துட்டு மாறுதா. அதுக்காக வந்துட்டு தொல்காப்பியர் வந்துட்டு ஒரு வரி கொடுத்துருக்காரு. என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, தடுமாறும் தொழிற்பெயர்க்கு 2ம் 3ம் கடிநிலை இழவே பொருள்வையினான அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு தொடர்ல வந்துட்டு மயக்கம் ஏற்படாத வகையில வந்துட்டு நம்ம அந்த வேற்றுமை உறுப்புகளை பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? அடுத்ததா, தொடரில் முன் பின் மாற்றம். ஒரு சென்டென்ஸ்ல வந்துட்டு முன்னாடி வேற்றுமை உறுப்பு வரலாம், நடுவுல வரலாம், இறுதியில வரலாம்ல, அதை தான் வந்துட்டு ஒரு சென்டென்ஸோட மீனிங்கையே மாற்றும். அதனால வந்துட்டு ஒரு தொடர்ல வேற்றுமை உறுப்பு முன்னாடியும் பின்னாடியும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தொடர்ல எப்படி வருமாமா, இடையிலும் இறுதியிலும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, உழுதான் வயலை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இதுல வந்துட்டு எங்க வந்திருக்கு, லாஸ்டா அந்த வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு. கரெக்டா? நெக்ஸ்ட், கணினியை இயக்கினான். இதுல வந்துட்டு எங்க வந்திருக்கு, இடையில் ஐ அப்படின்ற அந்த உறுப்பு வந்திருக்கா? இந்த மாதிரி வரும் அப்படின்றாங்க. அதே சமயம் இங்க ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழ்ல தொடரியலை விட உருவனியல்ல தான் வந்துட்டு அதிகப்படியான கட்டமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சென்டென்ஸை விட அந்த உருவனியல்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும், இதை நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? அதுல தான் வந்துட்டு அதிகப்படியான ரூல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் தொடரியல் வந்துட்டு என்ன தன்மை கொண்டு உள்ளதாமா, நெகிழ்வு தன்மை கொண்டுள்ளது. அதை நம்ம எப்படி மாத்தி மாத்தி போட்டாலும் அது வந்து மீனிங்கை கொடுக்கும் அப்படின்றதான் இங்க சொல்றாங்க. ஸோ தொடரியல் நெகிழ்வு தன்மை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ வந்து அதுக்கு எடுத்துக்காட்டா இங்க ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்க, வைகரை செல்வி பாடம் படித்தாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இது வந்துட்டு நமக்கு நல்லாவே புரியுது. வைகரை செல்வி என்ன பண்ணாங்க, பாடம் படிச்சாங்க அப்படின்றது புரியுதா? அதுக்கப்புறமா இந்த எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை, இது இந்த 3த்தையுமே நம்ம எப்படி மாத்தி மாத்தி போட்டு நம்ம அதை வாசிச்சு பார்த்தாலும் ஒரே மீனிங்கை தான் தரும். இங்க பாருங்க, வைகரை செல்வி படித்தால் பாடம், படித்தால் வைகரை செல்வி பாடம், படித்தால் பாடம் வைகரை செல்வி, பாடம் வைகரை செல்வி படித்தால், பாடம் படித்தால் வைகரை செல்வி. இது நம்ம எப்படி படிச்சு பார்த்தாலும் ஒரே அர்த்தம் தான். என்னதுன்னா, அவங்க பாடம் படிச்சாங்க. ஓகேவா? இந்த மாதிரி எப்படி மாத்தி மாத்தி போட்டாலுமே மீனிங் மாறாம இருக்கிறது தான் தொடரியலுடைய நெகிழ்வு தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இதை நம்ம வந்துட்டு இங்கிலீஷ்ல இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. இங்கிலீஷ்ல வந்துட்டு அந்த சென்டென்ஸ் எப்பொழுதுமே நெகிழ்வு தன்மையோடய இருக்காது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட மீனிங் வந்து ஃபுல்லாவே மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, த கேட் கில் த ரேட். இந்த இடத்துல கேட்டுக்கு பதிலாக ரேட்டை மாற்றி போட்டோம்னா அர்த்தமே மாறி போயிடும். கரெக்டா? ஸோ இங்கிலீஷ்ல வந்துட்டு இந்த மாதிரியான விஷயம் வராது. ஓகேவா? தமிழ்ல வந்துட்டு உருவனியல் அமைப்புடைய தொடர்ல அந்த சொற்கள் வந்துட்டு இடம் மாறும்போது அந்த பொருள்ல வந்துட்டு மாற்றம் ஏற்படும் அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, பொன்மணி பாடலை பாடினாள். இதுல ஐ அப்படின்றது என்னது,
வேற்றுமை உருபா. இந்த ஐய தூக்கி நீங்க இந்த இடத்துல இந்த ஐய நம்ம போட்டோம்னா பொன்மணியை பாடல் பாடினால்னு வருது. பாடல்ன்றது வந்துட்டு பொன்மணியை பாடிச்சு அப்படின்ற மாதிரி மீனிங் வருதா? ஸோ இந்த இடத்துல பொருள் மயக்கம் ஏற்படுது, இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதனால வந்து என்ன சொல்றாங்க, தொடரியல் அமைப்பை விட உருபணியல் அமைப்புல அதிகப்படியான கட்டமைப்பு இருக்கு அப்படின்றத நம்ம உணரலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒளியனியல்னா என்ன, உருபணியல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒளியனியல் அப்படின்னா இப்போ வந்துட்டு ரெண்டு வார்த்தை இருக்குன்னு வைங்களேன், அதோட அந்த குட்டி சவுண்டு மூலியமா அதோட மீனிங்கே வேறுபடுது. அதுதான் ஒளியனியல் அப்படின்றாங்க. எப்படின்னா பட்டம் சட்டம், இங்க பா அவ்வளவுதான், இங்கே சா, இந்த ரெண்டே அந்த ஒலி குறிப்புனால மட்டும்தான் அதோட பொருள் மாறுபடுது. கரெக்டா? அந்த மாதிரி அந்த குறுகிய ஒலி குறிப்பை தான் என்னன்னு சொல்றாங்க, ஒளியனியல் அப்படின்னு சொல்றாங்க. இதே உருவனியல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப ரெண்டு சென்டென்ஸ் இருக்குன்னு வைங்களேன், அந்த சென்டென்ஸ்ல நீங்க ஏதோ ஒரு வேற்றுமை உருவு அதுல இடம் பெற்று இருக்கு அப்படிங்கும் போது அதை நீங்க பிரிச்சாலும் அந்த வார்த்தை மீனிங் தரணும். அப்படி அந்த வார்த்தை பொருள் தரல அப்படின்னா அது உருவனியல் கிடையாது. ஓகேவா? சப்போஸ் அது வந்துட்டு மீனிங் கொடுத்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு உருவனியல். இதே அது மீனிங் தரல அப்படின்னா அது உருவனியல் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு தான் உருபன். இதை வந்துட்டு பகுக்க முடியாது, இதை நம்மளால வந்து பிரிச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒளியனியலை அடையாளம் காண்பதற்கு இரு ஒளிகள் ஒன்றிலிருந்து மற்றொன்று வேறுபடும். கரெக்டா? ஆனா வந்துட்டு உருபன்களை நம்ம அடையாளம் காணணும் அப்படின்னா அதோட வடிவமும் அது உணர்த்தக்கூடிய பொருளும் தேவை. அந்த வார்த்தையுடைய பொருள் நமக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இலக்கண கூறு நோக்கில் மாற்றம். அதாவது வந்துட்டு தோன்றா எழுவாய், தோன்றா செயற்படு பொருள், தோன்றா பயனிலை அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயம் கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தையில எழுவாயே இல்லாம ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது தோன்றா எழுவாய். இதே இன்னொரு சென்டென்ஸ்ல வந்துட்டு அந்த செயற்படு பொருளே இல்லாம அந்த சென்டென்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கும் போது அது தோன்றா செயற்படு பொருள். அதாவது ஒரு விஷயம் இல்லாமலேயே அந்த சென்டென்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிறத பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆனா அதுக்கான அர்த்தத்தை நம்ம எதனால மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும், இலக்கண கூறு அடிப்படையில மட்டும்தான் அதோட அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் தோன்றா எழுவாய். இலக்கண கூறின் அடிப்படையிலுமே தொடர்ல வந்துட்டு மாற்றம் ஏற்படும் அப்படின்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் தோன்றா எழுவாய்க்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னது, திண்ணை மெழுகிற்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல என்ன இல்லை, எழுவாய் இல்லை. ஏன்னா வந்துட்டு திண்ணை வந்துட்டு மெழுகிருக்குன்னு தான் சொல்றாங்க. அதுல செயற்படு பொருளும் பயனிலையும் மட்டும்தான் இருக்கு. அதுல என்ன இல்லையாமா, எழுவாய் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? உண்மையா இது எப்படி வரணும்னா, நான் திண்ணையை மெழுகினேன் அப்படின்றபடிதான் அதோட அர்த்தம் வரணும். ஓகேவா? என்பதே சொல்லப்பட வேண்டிய தொடர். ஆனா இங்க என்ன வந்திருக்கு, திண்ணை மெழுகிற்று அப்படின்னு வரும்போது நான் அப்படின்ற அந்த எழுவாய் என்ன பயனிருக்கு, வெளிப்படையா வரல, மறைஞ்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதனாலதான் இதுக்கு என்ன நேமு, தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்றாங்க. இதே திண்ணை மெழுகப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு செயப்பாட்டு வினையா வரும்போது அந்த திண்ணைன்றது என்னவா மாறுதாமா, எழுவாயா மாறும் அப்படின்றாங்க. ஆனா இங்க வந்துட்டு செயப்பட பொருளா வராம அது வெறுமனே செய்வினையா மட்டும்தானே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரும்போது இது எதுல வரும், தோன்றா எழுவாய் அப்படின்ற அந்த ஒரு இலக்கண குறிப்புள்ளாடி வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரியே சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்காங்க. முள் குத்திற்று, வாள் வெட்டிற்று, எழுதுகோல் எழுதிற்று, கல் தடிக்கிறது, அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே இதுல இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு செயற்படு பொருள் பயனில்லை அந்த மாதிரியா தான் கொடுத்துருக்காங்க. இதுல எழுவாய் இடம் பெறவில்லை. ஸோ இதெல்லாமே எதுக்கு எடுத்துக்காட்டு, தோன்றா எழுவாய்க்கு எடுத்துக்காட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை பத்தி வந்துட்டு தொல்காப்பியர் ஒரு லைன் சொல்லியிருக்காரு. செயற்படு பொருளை செய்தது போல தொழிற்பட கிளத்தலும் வழக்கியன் மரபே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதே மாதிரியே வந்துட்டு இங்கிலீஷ்லயுமே ஒரு வார்த்தை இருக்குன்றாங்க. என்னது, பீட்டர் ஓப்பன் த டோர், த டோர் வாஸ் ஓப்பன்ட். இதுல வந்து பீட்டர்ன்றது வித் சப்ஜெக்டோட கொடுத்துருக்காங்களா, இதே வந்து த டோர் வாஸ் ஓப்பன்ட் வித்தவுட் சப்ஜெக்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இங்கிலீஷ்லயுமே இடம்பெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தோன்றா செயற்படு பொருள்.
செயப்படு பொருள் இல்லாம ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா அதை தான் வந்துட்டு தோன்றா செயப்படு பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? நான் படித்தேன் அப்படின்றதும் நான் ஆடினேன், அந்த 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல அவங்க என்ன படிச்சாங்க? பாடம் படித்தேன் அப்படின்றதுல அந்த பாடம்ன்றது வந்துட்டு மறைஞ்சி வந்திருக்கா, செயப்படு பொருள் இல்லையா, அதனால இது வந்து தோன்றா செயப்படு பொருள். நான் நடனம் ஆடினேன், அந்த மாதிரி வந்து நடனம்ன்றது வந்து மறைஞ்சி வந்திருக்கா, ஸோ இதுவுமே வந்துட்டு தோன்றா செயப்படு பொருளுக்கான எக்ஸாம்பிள்னு சொல்றாங்க. இதுல வந்துட்டு இந்த படித்தேன் ஆடினேன் இருக்குல்ல, அந்த வினை முற்றுக்களே வந்துட்டு அதை வந்துட்டு நிறைவு செய்யுது, அதோட அர்த்தத்தை வந்துட்டு முழுமைப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், உருபணியலை நம்ம எப்படி அடையாளம் காண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. முருகனுக்கு தந்தான், பசித்தவருக்கு உணவளித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்களா. இதுல கூ, இதுலேயும் கூ, இது ரெண்டுமே வந்துட்டு 4ஆம் வேற்றுமை உருபா இருக்குமா. இது ரெண்டுத்தையுமே நம்ம எடுத்துட்டாலுமே முருகன் தந்தான், பசித்தவர் உணவளித்தான் அப்படின்ற அந்த ஒரு மீனிங் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுதா. அதை பிரிச்சாலுமே வந்துட்டு அது ஒரு பொருள் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உருவன் வந்து இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதே வந்துட்டு கொக்கு சுக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதுல இருந்து அந்த கூவை நம்ம வந்து பிரிச்சோம் அப்படின்னா அந்த கொக் சுக் அப்படின்னு சொல்லிட்டு தானே இருக்கும். அது வந்துட்டு பொருள் தருமான்னு கேட்டா தராது தானே. அந்த இடத்துல இந்த இடத்துல உருபணியல் இடம் பெற்றிருக்கான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? இது வந்துட்டு உருபணியல் கிடையாது, அந்த சொல்லோட உறுப்பு தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. உருபணியல்னா என்ன? ஒரு வார்த்தையில வேற்றுமை உறுப்பு இடம் பெற்றிருக்கும் போது அந்த வேற்றுமை உறுப்பை எடுத்ததுக்கு அப்புறமா அந்த வார்த்தை வந்துட்டு அர்த்தம் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உருபணியல் இடம் பெற்றிருக்கு. இதே அந்த வார்த்தை வந்துட்டு மீனிங் கொடுக்கல, பொருள் தரல அப்படின்னா அங்க வந்து உருபணியல் இடம் பெறல அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், தோன்றா பயனிலை. அதாவது பயனிலை இல்லாம ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுதான் தோன்றா பயனிலை. ஓகேவா? இதுக்கு என்னது? எனக்கு பசி, எங்கள் வீட்டிற்கு அருகில் ஒரு கோயில். இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு பசி இருக்கிறது, அந்த இருக்கிறது அப்படின்ற அந்த ஒரு பயனிலை வந்துட்டு இதுல இடம் பெறவில்லை அல்லவா, அதனால வந்துட்டு இது வந்துட்டு தோன்றா பயனிலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், முக்காலத்துக்கும் பொருத்தமுடைய வினைமுற்று. அதாவது 3 காலத்துக்குமே வந்துட்டு இப்ப வினைமுற்றுனா எப்படி இருக்கும்? 3 காலம், மூவிடம், பால் அதெல்லாமே வந்துட்டு இடம்பெற்றதால நம்ம வினைமுற்றுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியே முக்காலத்துக்கும் இருக்கும் ஒரு பொருளை விளக்கும் போது அந்த தொடருடைய வினைமுற்று எப்படி முடியுமாமா? செய்யும், வேண்டும், அந்த மாதிரியான வார்த்தைகள்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இததான் வந்துட்டு வினையியல்ல தொல்காப்பியர் வந்துட்டு குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நீர் குளிரும், அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்யும், வேண்டும் அதுல முடிஞ்சிருக்கா. மழை நிற்கும், ஞாயிறு தோன்றும், ஐப்பசி மாதத்தில் அடைமழை பெய்யும், நூலகம் காலை 9 மணிக்கு திறக்கும். இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் லாஸ்டா அது எது முடிஞ்சிருக்கு? வேண்டும், செய்யும், அந்த மாதிரியான அப்படின்ற வார்த்தையில முடிஞ்சிருக்கா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு முக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வினைமுற்றா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதே மாதிரியே இங்கிலீஷ்லயும் இருக்காமா. என்னது? த சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்துல சில வரிகள் கொடுத்துருக்காங்க. முன்னிலை காலமும் தோன்றும், இயற்கை எம்முறை சொல்லு நிகழும், காலத்து மெய்நிலை பொதுச்சொல் கிளத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்துல சில வரிகள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், நம்ம வினைமுற்றையே எத்தனையா பிரிப்போம்? 2 வினைமுற்றா பிரிப்போமா? என்னென்ன? தெரிநிலை வினைமுற்று, ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே நம்ம ஸ்கூல் புக்லயே இலக்கணம்ன்ற டாபிக்ல தனியா படிச்சிருப்போம். இங்கேயுமே அதை பத்தி கொடுத்துருக்காங்க. தெரிநிலை வினைமுற்றுனா என்ன? செய்பவர், கருவி, நிலம், காலம், இது எல்லாத்தையுமே வந்துட்டு வெளிப்படையா உணர்த்தும். இது எல்லாத்தையுமே வெளிப்படையா உணர்த்துச்சு அப்படின்னா அதுதான் தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? விகுதியானது திணை, பால், எண், இடம் இது எல்லாத்தையுமே உணர்த்தும் அப்படின்றாங்க. இந்த இடத்துல எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? நடந்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. நடந்தான் அப்படின்னா இதுல யாரை குறிக்குது? உயர்திணையா அக்ரிணையா? உயர்திணையை குறிக்குது. ஆண்பால், பால்ல வந்துட்டு ஆண்பாலை குறிக்குது. ஒருமையா பன்மையான்னு பார்க்கும்போது இது வந்து ஒருமையை தானே குறிக்குது.
அடுத்ததா இது வந்துட்டு ஒருத்தரை குறிக்குதா, ஒரு இடத்தரை குறிக்குதா, நிறைய பேரை குறிக்குதான்னு கேட்டா இது வந்து படர்க்கையை குறிக்குது. ஓகேவா? இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வெளிப்படையா காமிச்சிச்சு அப்படின்னா அதுதான் என்னது, தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதே குறிப்பு வினைமுற்றுனா என்ன, காலத்தை வந்துட்டு வெளிப்படையா காட்டாம அந்த செய்பவர், கருவி, நிலம் அதெல்லாம் ஏதாச்சும் ஒன்றை மட்டும் குறிப்பா வெளிப்படுத்துச்சு அப்படின்னா அதுதான் குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க. செயல் செய்பவரை வெளிப்படையாக காட்டி செயலையும் காலத்தையும் குறிப்பாக தெரிவித்து நிற்கும் வினைச்சொல் தான் குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த பொருள், இடம், காலம் இதுல ஏதாச்சும் ஒன்னதான் குறிப்பா அது வந்துட்டு வெளிப்படையா காமிக்கும் அப்படின்றாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன, பொன்னன் அப்படின்றது. இதுல வந்துட்டு பொன்னை உடையவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி இதுல வந்து அவன் இருந்தான், இருப்பான், இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா அதை பிரிக்கிறாங்களா. அப்ப இது என்னது, குறிப்பு வினைமுற்று. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆகு பெயர். ஆகு பெயர்னா என்ன, இப்ப இயற்பெயரா ஒரு விஷயம் இருக்கு, இப்ப இயற்கையா ஒரு பொருளுக்கு அதுதான் பேர் அப்படின்னா அதை வச்சு நம்ம அதை அழைக்காம அதோட உறுப்புகளாகிய வேற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம கூப்பிடுறது தான் ஆகு பெயர். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பொருளுக்கு ஆகி வருவது ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம நார்மலா பேசும்போதே இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்றாங்க. அதுக்கு இங்க ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கண்ணா நீ பள்ளிக்கு வந்து உனக்கு போறதுக்கு இன்னும் லேட் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு கண்ணன் என்ன சொல்றாங்க, இன்று பள்ளிக்கு விடுமுறை அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூலுக்கு லீவ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது ஸ்கூலுக்கா லீவு கிடையாது, அங்க படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தானே லீவ் விட்டுருக்காங்க. அப்ப ஸ்கூல்ன்றது எதுக்கு ஆகு பெயரா வந்திருக்கு, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஆகு பெயரா அந்த ஸ்கூல் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொருத்தர் கேட்கிறாரு, ஐயா 47 சென்று விட்டதா அப்படின்றாரு. 47னா அது அந்த நம்பரை குறிக்கல, அந்த நம்பர் இருக்கக்கூடிய அந்த பஸ்ஸை தானே குறிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பதிலாக இன்னொரு விஷயத்த நம்ம வந்து அதை நேம் வச்சு சொல்லும்போது அதுக்கு தான் என்னன்னு சொல்றாங்க, ஆகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இந்த மாதிரியான உரையாடல்கள்ல நம்ம சொன்னோம்ல, பள்ளியை குறிக்காம அங்க படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு தானே விடுமுறைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வர்றது தான் ஆகு பெயர்னு சொல்றாங்க. ஆகு பெயர்னா என்ன, ஒரு பொருளின் இயற்பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளுக்கு ஆகி வருவதாகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? தமிழ்ல வந்துட்டு ஆகு பெயர் வந்து எப்படி இருக்காமா, தொடரியல் இலக்கணத்துடன் தொடர்புடையதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய புக்ல வந்துட்டு ஆகு பெயர் மொத்தம் எத்தனை வகை இருந்துச்சு, 16 வகை இருந்துச்சு. ஓகேவா? இந்த லெசன்ல வந்துட்டு என்னென்ன இலக்கணங்கள் இருக்கு அப்படின்றத ஒரு ஓவர் வியூவா தான் சொல்லிட்டு வராங்க. ஓகேவா? இதோட இன்னைக்கு போதும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர் வகைகள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். செய்தி தொடர், வினா தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு உங்களுக்கு வந்து ஆன்சர் சொல்றேன். ஓகேவா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.